இயேசு கிறிஸ்து சிலுவையில சம்பாரிச்சார். உன் சாபத்தை முறித்தார், உன் பாவத்தை முறித்தார், உன் அக்கிரமத்தை முறித்தார். ஏன் தெரியுமா? அவர் வாக்கு பண்ணது தலைமுறை தலைமுறைக்கு தான் ஆசீர்வாதம். அவருக்கு பயந்தவர்களுக்கு 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவராகவும் வாக்குத்தத்தம் பண்ணதை சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதவருமாக இருக்கிறாரு. 1000 தலைமுறைக்கு அந்த ஆசீர்வாதம் கடந்து வருமாமா. ஒரு தலைமுறை 2 தலைமுறையோட நின்று போறதில்ல. ஒரு தலைமுறை வித்து வித்தா போதே அந்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறை அவரை விரும்புறாரு. எனக்கு அன்பானவர்களே, அப்ப ஆபிரகாம் ஆசீர்வாதம் நமக்கு வரணும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானார், கல்வாரி அடியில் அடிக்கப்பட்டார், அவர் கிரயம் செலுத்தினார். உன் ஆசீர்வாதத்தை ஒருத்தன் வஞ்சித்துக் கொள்ளாதபடி, அவன் எடுத்துக்கொள்ளாதபடி, அவன் பாவியா இருக்க அவனை தவிர இவன் கீழ்ப்படியில். ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்ச ஆண்டவரே, மோசே கீழ்ப்படியில் ஆண்டவரே, அவனோட வார்த்தையை மீறிட்டான். அவனுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. அந்த பாடி எனக்கு தாங்க போட வேலையை பார்த்துட்டு ஏன் பிள்ளை நானே அடக்கம் பண்ணிக்கிறேன். அடக்கம் பண்ணார். இன்னைக்கு நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை சொல்றான். ஆண்டவர் அவன் உண்மை இல்லை, அவன் பொய்ய ஏமாத்துக்காரன், ஒழுக்கமா சர்ச்சுக்கு போக மாட்டான், தேவனுக்கு அவன் பாஸ்டை ஏமாத்துவான், தேவனை ஏற்றுவான், அப்படி நம்மளை குறிச்சு அநேக சடிட்டு பிசாசு கொடுத்து குற்றம் சொல்லிட்டே இருப்பான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அவன் ஜீவன் எடுத்துருன்னு ஆண்டவரே. அவன் செஞ்ச பாவத்துக்கு ஒரு தண்டனை மரணம் ஆண்டவரே. பாவத்தின் சம்பளம் மரணம் ஆண்டவரே. அந்த மரணத்தை அவனுக்கு தாங்க. மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படி மனுஷ சாயலானார் தேவன். உன்னை என்னையும் சொன்ன வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு மனிதனாய் உருவெடுத்து வந்தார். இந்த பூமியில மனித அவதாரம் எடுத்து வந்தார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அந்த சிலுவையிலே மரணத்தை ஏற்றுக்கொண்டார், சாபங்களை ஏற்றுக்கொண்டார், உன் பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகையால பாவம் உன்னை பலன் செய்யாது, சாபம் உன்னை பலம் செய்யாது, வியாதி உன்னை பலம் செய்யாது. அவருடைய பாவங்களையும் உன் சாபங்களையும் உன் வியாதிகளையும் ஏற்றுக்கொண்டார் என்று நீ விசுவாசித்து அறிக்கை செய்கிற போது ரட்சிப்பு உன் வாழ்க்கையில வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அறிக்கையிடணும். என்னுடைய பாவத்தை அவர் சிலுவையில சுமந்துட்டாரு, என்னுடைய வியாதியை சுமந்துட்டாரு, என் பலவீனத்தை சுமந்துட்டாரு. நான் என்ன செய்ய மாட்டேன்? சுமக்க மாட்டேன். அது நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கிரயம் செலுத்தி விட்டார். என் தேவன்